மதுரையில் பிரீத் அனலைசர் கருவியில் ஊதுவது போல நடித்து போலீசாரை கடுப்பேற்றிய போதை ஆசாமிக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதித்திருக்கின்றனர். மது போதையில் போக்கு காட்டிய போதை ஆசாமியை போலீசார் வழிக்கு கொண்டு வந்தது எப்படி? போலீசாரை தலை சுற்ற வைத்துள்ளார். பிபி அடிக்கிறாப்ல அஞ்சு நிமிஷம் விடாம கடும் போதையில் தள்ளாடிய நபர் போலீசாரை கடுப்பேற்றியே தள்ளாட வைத்தது எப்படி? என்ன மூச்சு விடாம நமக்கு என்ன பாஸ், அவனதான் வாய் வலிக்கும். அவனை செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. மதுரை பழங்கானத்தம் அருகே மது போதையில் இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் ஒருவர் கட்டுப்பாடில்லாமல் அதிவேகத்தில் வந்துள்ளார். கண்மூடித்தனமாக வந்த அந்த போதை ஆசாமி எதிரே வந்த கார் மீது கட்டுப்பாட்டை இழந்து மோதி உள்ளார். உடனே அருகில் இருந்தவர்கள் அவரை பிடித்து போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். விரைந்து வந்த போக்குவரத்து போலீசார் பிடிபட்ட நபரிடம் விசாரித்த போது ஆணையூரைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பது தெரிய வந்தது. தள்ளாடியபடி இருந்த பாலகிருஷ்ணனை பார்த்தவுடன் மது போதையில் இருப்பது தெரிந்தாலும் வழக்கு பதிய வேண்டும் என்பதற்காக பிரீத் அனலைசர் கருவியில் ஊதுமாறு கூறியுள்ளனர். அப்போதுதான் ஆரம்பித்தது விவகாரம். கருவியில் ஊத சொன்னபோது அவர் ஊதாமல் ஊதுவது போல நடித்து போலீசாரை எரிச்சலுக்கு உள்ளாக்கினார். ஒரு கட்டத்தில் இளநீரை ஸ்ட்ரா போட்டு உரிவது போல் பிரீத் அனலைசர் கருவியை உரிய ஆரம்பித்தார். பொறுமையின் எல்லைக்கே சென்ற போலீசார் அவரை கண்டித்து ஊத வைத்த போது பிரீத் அனலைசர் கருவியில் போதை அளவு 315 என காட்டியுள்ளது. அதன் பின் அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று 10,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். போதை ஆசாமி போலீசாருக்கு போக்கு காட்டிய சம்பவம் அப்பகுதியில் நின்றிருந்த சக வாகன ஓட்டிகளிடையே சிரிப்பலையை ஏற்படுத்தியது.